வாருங்கள் நேயர்களே, பங்குகளின் பாதை நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் இரண்டாவதாக நாம் பார்க்க இருக்கும் நவநீத் எஜுகேஷன் பங்கு குறித்த பின்னணி தகவல்களை முதலில் பார்த்து விடுவோம். நவநீத் எஜுகேஷன் 1959ஆம் ஆண்டு அச்சுப்பணி தொழிலில் ஈடுபட்டு தனது பணியை தொடங்கியது. குழந்தைகளுக்கான புத்தகங்கள், பள்ளி பாடம் தொடர்பான புத்தகங்கள் மற்றும் எழுதுபொருள் போன்றவற்றை தயாரித்து இந்த நிறுவனம் விற்பனை செய்து வருகிறது. இந்நிறுவனம் புத்தகம் அச்சிடுதல், வெளியிடுதல் மற்றும் விற்பனை என 3 பிரிவுகளாக தன் பணிகளை பிரித்து வைத்து செயல்படுகிறது. இதுவரை ஆங்கிலம், குஜராத்தி, மராத்தி, தமிழ், உருது போன்ற பல மொழிகள் தவிர வெளிநாட்டு மொழிகளிலும் சேர்த்து மொத்தமாக 5000க்கும் மேற்பட்ட புத்தகங்களை இது வெளியிட்டிருக்கிறது. நவநீத், விகாஸ், காலா, பாஸ் போன்ற பல பெயர்களில் கல்வித்துறை சம்பந்தமான பொருட்களை இந்த நிறுவனம் விற்பனை செய்து வருகிறது. மேற்கு இந்தியாவில் எழுதுபொருட்கள் தயாரிப்பு மற்றும் விற்பனையில் இந்த நிறுவனத்துக்கு கிட்டத்தட்ட 65% பங்கு இருக்கிறது என்பது கவனிக்கத்தக்கது. இது மட்டுமின்றி குழந்தைகளுக்கான சிறுகதைகள், ஓவியம் வரைதல், சுகாதாரம், ஆரோக்கியம் தொடர்பான புத்தகங்களையும் நவநீத் வெளியிடுகிறது. 1993ஆம் ஆண்டு இந்த நிறுவனம் பொது பங்கு வெளியீடு மூலம் நிதி திரட்டி பங்கு சந்தையில் களமிறங்கியது. கடந்த 2006ஆம் ஆண்டு முதல் காகிதம் அல்லாத எழுதுபொருட்கள், அதாவது எரேசர்ஸ் எனப்படும் அழிப்பான்கள், ஷார்ப்னர், ரூலர்ஸ் அல்லது ஸ்கேல் என குறிப்பிடப்படும் அளவுகோல்கள், ஜாமெட்ரி பாக்ஸஸ் என்று குறிப்பிடப்படும் வடிவியல் பெட்டிகள் போன்றவற்றை தயாரித்து விற்பனை செய்யும் பணிகளிலும் இந்த நிறுவனம் ஈடுபட்டு வருகிறது. கடந்த 2008ஆம் ஆண்டு மின்னணு கல்வி போதிக்கும் சேவையிலும் இது களமிறங்கியது. 2013ஆம் ஆண்டின் கணக்கு ஒன்றின்படி கிட்டத்தட்ட 2000 நிறுவனங்களிலும் 11,500 வகுப்பறைகளிலும் இதன் மின்னணு கல்வி கற்பிக்கப்படுகிறது. இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் இந்த நிறுவனத்தின் பெயர் நவநீத் எஜுகேஷன் என்ற மாற்றம் கண்டது. உள்நாட்டில் மட்டுமின்றி அமெரிக்கா, ஆப்பிரிக்கா உள்ளிட்ட பல நாடுகளுக்கு இதன் தயாரிப்புகள் ஏற்றுமதியாகின்றன. தற்போது 500 புத்தக கிடங்குகளுடன் மிகப்பெரிய அளவில் இந்த நிறுவனம் இயங்கி வருவதே இதன் பலம். அதோடு மின்னணு அடிப்படையிலான கல்வி சேவையை யூடாப் என்ற பெயரில் இந்த நிறுவனம் அறிமுகப்படுத்தி இருக்கிறது. இதுதான் இந்த நிறுவனம் குறித்த பின்னணி தகவல்கள். இதன் நிதிநிலை தொடர்பான தகவல்களை இப்போது பார்க்கலாம். நவநீத் எஜுகேஷன் பங்கின் இன்றைய புத்தகம் முகமதிப்பு ₹2. இன்றைய நிலையில் சந்தையில் இந்த பங்கு விற்பனையாகும் விலை ₹63.15. இந்த நிறுவன தகவல் படி தற்போது இதன் ஒரு பங்கு லாபம், அதாவது EPS ₹4.63. இதே அடிப்படையில் இந்த நிறுவனத்தின் புத்தக மதிப்பு ₹22.65. தொடர்ந்து டிவிடெண்ட் வழங்கி வரும் இந்த நிறுவனம் 2013-14ஆம் நிதியாண்டுக்கு டிவிடெண்ட் அறிவிப்பு எதையும் இதுவரை வெளியிடவில்லை. இதன் இன்றைய விலைக்கும் இந்த நிறுவனத்தின் ஒரு பங்கு லாபத்துக்குமான விகிதம், அதாவது PE 13.63. இந்திய புத்தக பதிப்பு மற்றும் எழுதுபொருள் தயாரிப்பு துறையின் இன்றைய சராசரி PE 16.73. நவநீத் எஜுகேஷன் நிறுவனத்தின் இன்றைய PE இத்துறையின் சராசரி PEயை விட குறைவு. அதனால் அடிப்படை பகுப்பாய்வுகளின்படி இந்த நிறுவன பங்குகள் மேலும் விலை அதிகரிக்க வாய்ப்புகள் உள்ளது எனலாம். மறுபுறம் நவநீத் எஜுகேஷன் பங்கு விலைக்கும் தற்போதைய இதன் புத்தக மதிப்புக்குமான விகிதம் P/BV 2.78. இவ்விகிதத்தில் இந்திய புத்தக பதிப்பு மற்றும் எழுதுபொருள் தயாரிப்பு துறை நிறுவனங்களின் இன்றைய சராசரி மதிப்பு 2.25. இது தற்போதைக்கு இந்த பங்குக்கு சாதக நிலை என சொல்ல முடியாது. கடந்த ஓராண்டில் இந்த பங்கு கண்ட அதிகபட்ச விலை ₹65.65, குறைந்தபட்ச விலை ₹50.10. இந்த நிறுவன பங்குகள் இதுவரையில் கண்ட உச்ச விலை ₹75.80. இப்பங்கு கண்ட பாதாள விலை ₹8.16. கடந்த 2003ஆம் ஆண்டு மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதத்துக்கு இடையில் நவநீத் எஜுகேஷன் பங்குகள் இந்த விலைக்கு கிடைத்தன. அடுத்ததாக இந்த நிறுவனத்தின் புத்தக மதிப்பு மற்றும் ஒரு பங்கு லாபம், டிவிடெண்ட் வரலாறு என்று கடந்த 4 ஆண்டுகளில் ஒப்பிட்டு பார்க்கும்போது புத்தக மதிப்பில் இந்த நிறுவனம் தொடர்ந்து ஒரு ஏற்றப்பாதையை காட்டி வருகிறது. அதாவது 2010-11இல் ₹3.26 என்று தொடங்கியது. இப்போது 2013-14இல் ₹4.63 என்ற நிலையை எட்டும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதேபோல் புத்தக மதிப்பை பொறுத்தவரையில் ₹14.25 என்று 2010-11இல் தொடங்கியது. தொடர்ந்து ஏற்றம் கண்டு இப்போது 2013-14ஆம் ஆண்டில்
ரூ. 22.65 என்ற நிலையை எட்டும் என கணிப்புகள் வெளியாகியுள்ளன. அதேபோல் டிவிடெண்ட் வழங்குவதை பொறுத்தவரையிலும் இந்த நிறுவனம் தொடர்ந்து ஒரு ஏற்ற பாதையை காட்டுகிறது. முதல் 2 ஆண்டுகள், அதாவது 2010, 11, 11, 12 ஆண்டில் 70% டிவிடெண்ட் வழங்கியது. அதற்கு அடுத்த ஆண்டில் 90% டிவிடெண்ட் வழங்கியிருக்கிறது. 2013-14க்கான டிவிடெண்ட் அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது விரைவில் கிடைக்கலாம். அது குறித்த தகவல்கள். அடுத்து இந்த நிறுவனம் வழங்கிய இலவச பங்கு என்று பார்க்கும்போது 2009ஆம் ஆண்டில் 2 பங்கு வைத்திருப்பவர்களுக்கு 3 பங்கு என்ற விகிதத்தில் இது இலவச பங்கை வழங்கியிருக்கிறது. அதே போல் 1994ஆம் ஆண்டில் உரிமை பங்கு வெளியிட்டது. அப்போது பிரீமியம் எதுவும் இல்லாமல் 2 பங்கு வைத்திருப்பவருக்கு 1 பங்கு என்ற விகிதத்தில் இந்த நிறுவனம் உரிமை பங்கு வழங்கியிருக்கிறது. பங்கு பிரிப்பு என்று பார்க்கும்போது 2006ஆம் ஆண்டில் ரூ. 10 முகமதிப்பு கொண்ட பங்குகள் ரூ. 2 முகமதிப்பு கொண்ட 5 பங்குகளாக பிரித்து வழங்கப்பட்டிருக்கின்றன. அதே போல் இந்த நிறுவனம் நவநீத் எஜுகேஷன் நிறுவனத்தின் சக நிறுவனங்கள் என்று குறிப்பிடத்தக்க ஓரியன்ட் பிரஸ் மற்றும் ரெப்ரோ இந்தியா என்ற 2 நிறுவனங்களோடு ஒப்பிட்டு பல தகவல்கள் இப்போது உங்களுக்கு திரையில் காட்டப்படுகின்றன. அதை நீங்கள் பார்க்கலாம். சரி, நம்ம இந்த நிறுவனத்தோட ஸ்வாட் அனாலிசிஸ் வருவோம். இன்றைய சூழலில் நவநீத் எஜுகேஷன் இந்த நிறுவனத்தோட ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன? ஸ்ட்ரென்த்து நீங்கள் என்ன சொல்லலாம்னா ஒரு நீஷ் செக்மெண்ட்டுன்னு சொல்லுவோமே, அதில் வந்து இருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி ஜாமெட்ரி பாக்ஸஸ் டு ஸ்கூல் புக்ஸ் எல்லாம் வந்து ஸோ ஒரு என்னென்னா ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து அப்பர் கிளாஸ் டு லோவர் கிளாஸ் ஆல்சோ சொல்லலாம். எல்லோரும் வந்து இது வந்து இவங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ ஒரு ஹவுஸ் ஹோல்டு நேம் இது ஒன்று. வீக்னஸ் ஆக்சுவலி பெரிய வீக்னஸ் இங்கே என்னென்னா ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப லோ ப்ராஃபிட்டபிலிட்டி பிஸ்னஸ் இது. ஏன்னா நீங்கள் வந்து இப்போ ₹2 வந்து ஒரு ரப்பர் சேல் பண்ணுறீங்கன்னா அதில் வந்து எவ்வளோ சம்பாதிப்பீங்க? 50 பைசா கூட சம்பாதிக்க மாட்டீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு செக்மெண்ட்டில் வந்து இவங்க இருக்காங்க. ஸோ ப்ராஃபிட்டபிலிட்டி ரொம்ப கம்மி இதில். அண்ட் அதனால தான் ஸ்டாக் ப்ரைஸஸ் வந்து அவ்வளோ ஏறல. ப்ளஸ் இது ஒரு பென்னி ஸ்டாக்னு சொல்லலாம். ஒரு சின்ன ஸ்மால் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன். ஸோ எஃப்ஐஐஸ் வந்து கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி கம்பெனியில் முதலீடு செய்ய மாட்டாங்க, ஏன்னா ரிஸ்க் அதிகமாக இருக்கும்னு சொல்லி. ஸோ ஒரு சின்ன கம்பெனி அண்ட் பெருசாக வந்து மார்க்கெட் ஃபேவரட் எதுவுமே இல்லை இதில். ஓகே, இது தவிர இந்த நிறுவனத்துக்கு வரக்கூடிய காலங்களில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன, த்ரெட்ஸ் என்ன? சரி, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் த்ரெட் நான் கம்பைனாக பண்ணி சொல்கிறேன் இங்கே. இப்போ என்ன ஆகிட்டு இருக்கு, புக் ரீடிங் வந்து கம்மி ஆகிட்டே இருக்குது. ஓகே, அண்ட் ஈவன் இன் ஸ்கூல் எஜுகேஷன் மட்டும், எல்டர்ஸ் மட்டும் இல்லை, ஸ்கூல் எஜுகேஷனில் வந்து என்ன ஆகிட்டு இருக்குன்னு எல்லாமே வந்து எஜுகேஷன் டிஜிட்டல் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால தான் நமக்கு கம்பெனிஸ் லைக் எஜுகாம், பெட்ஸாக நிறைய கம்பெனிஸ் இருக்குது இன்றைக்கி டேட்டில். ஸோ இவங்க வந்து த்ரெட் இஸ், இவங்க வந்து டெக்னாலஜியை வந்து மேட்சப் பண்ணலைன்னா டெஃபினட்டாக வந்து ஃபியூச்சரில் வந்து அடிப்பட போகுது. அது ஒன்று. ரெண்டாவது வந்து ஆப்பர்ச்சுனிட்டி எப்படின்னா இந்த செக்மெண்ட்லேருந்து அவங்க டெஃபினட்டாக இறங்கினா கூட இது வந்து ஒரு ஹை கேபிட்டல் ரிக்குவயர்மெண்ட் செக்மெண்ட். இது ஒரு கிளாஸ் ரூமில் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஃபிட்டிங் பண்ணிங்கன்னா லட்சக்கணக்கில் வந்து ஓடும் இது. அண்ட் இந்தியாவில் வந்து இந்த தெஃப்ட்டு இதெல்லாம் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதனால தான் எஜுகேஷன் செக்டர் ஒரு நல்லா ஏறும்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் எதுவுமே ஏறல லாஸ்ட் போன 3 வருஷத்தில் வந்து. ஸோ ₹500 ட்ரேட் ஆகிற கம்பெனிஸ் எல்லாம் வந்து இன்றைக்கி கூட ₹25, ₹30 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு செக்மெண்ட் இது. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இவங்க வந்து டெக்னாலஜி எப்படி பிக்கப் பண்ணுறாங்க, அது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் ஃபியூச்சரில் வந்து த்ரெட்டும் அதே தான் இங்கே. ஸோ மேபி நேர்கள் தான் முடிவு பண்ணுவோம் என்ன பண்ணுறது. இந்த நிறுவனம் குறித்த பல தகவல்களை, ஒரு எச்சரிக்கை மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது இதில் அப்படிங்கிறத கூட ரொம்ப தெளிவாக நம்ம நிபுணர் சொல்லியிருக்கிறார். அதனால் நேயர்களே, இந்த பங்கின் மீது குறிவைத்திருக்கும் யாராக இருந்தாலும் இந்த பல்வேறு தகவல்களையும் பரிசீலித்து அதற்கு ஏற்றவாறு இந்த நிறுவனம் குறித்த முடிவை நீங்கள் சொந்தமாக எடுக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறோம். இது தவிர நமது அழைப்பை ஏற்று அரங்கத்திற்கு வந்திருந்து இன்றைய நிகழ்ச்சியில் 2 நிறுவனங்கள் ப்ளூ ஸ்டார் மற்றும் நவநீத் எஜுகேஷன் குறித்த விரிவான தகவல்களை வழங்கியமைக்காக நமது நிபுணர் திரு விவேக் கார்வா அவர்களுக்கு நேயர்களாகிய உங்கள் சார்பிலும் நம்ம நிலையத்தின் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி சார். நேயர்களே, சிக்கனம் சேமிப்பு செல்வம் நிகழ்ச்சியில் உங்கள் பங்கேற்பையும் புதிய தலைமுறை வரவேற்கிறது. முதலீடு தொடர்பான உங்களது சந்தேகங்கள் குறித்து நீங்கள் எங்களுக்கு எழுதலாம். உங்களது தொலைபேசி எண், உங்களது பெயர், முகவரி உள்ளிட்ட தகவல்களுடன் tripless@newgenmedia.in என்ற இமெயில் முகவரியில் தொடர்பு கொள்ளுங்கள். நேயர்களான உங்களிடமிருந்து வரும் இவ்விதமான கேள்விகளுக்கு திங்கள் முதல் வெள்ளி வரை இதே நேரத்தில் இடம்பெறும்
நிகழ்ச்சியில் நிபுணர்களை கொண்டு எளிமையான விளக்கங்கள் அளிக்கப்பட்டு வருகின்றன. இது தவிர உங்களது குடும்ப செலவில் சிக்கனம் செய்ய உள்ள வாய்ப்புகள் குறித்த பல விரிவான தகவல்களும் இதில் இடம்பெறுகின்றன. இத்தகைய ஒரு நிகழ்ச்சியில் நாளை காலை மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். உடனடி செய்திகளுக்கு புதிய தலைமுறை தொடர்ந்து இணைந்திருங்கள். புதிய தலைமுறையோடு